வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் சாப்டர் 4 யூனிட் 4 சாப்டர் 1 செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் இப்போது செக்ஷன் ஆஃப் சிலிண்டர் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்த்துலாம். சிலிண்டர் அதோட டயா 50, ஹைட் 60, ரெஸ்ட் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் தி கிரவுண்ட். அப்போ பேஸில் தான் ரெஸ்ட் ஆகிட்டு, பேஸ் வந்து கிரவுண்டில் இருக்குது. அப்போ டாப் வியூ ஆரம்பிக்கும். டாப் வியூவில் சர்க்கிள் வரைஞ்சிட்டு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ முடிச்சிருக்கேன் சாலிட் போர்ஷன். இப்போ கட்டிங் பிளேன், எ பிளேன் கட் இட் perpendicular to VP. Perpendicular to VP நாலே உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். Inclined 45 degrees to HP. Cutting plane meets the axis at a distance of 15 mm from the top. 15 mm from the top. ஸோ 15 mm from the டாப்பில் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி அது வழியாக 45 டிகிரி லைனை வரைஞ்சிங்கனால கட்டிங் பிளேன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். வாங்க ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ XY சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த பர்டிகுலர் கேஸ் நான் 8 டிவைட் பண்ணியிருக்கேன். இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ நீங்கள் வரைஞ்சிடலாம். கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்ச பிறகு இப்போ செக்ஷன் பிளேன் லைனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 15 mm. டாப்லேருந்து 15 mm மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 15 mm மார்க் பண்ணி அது வழியாக ஒரு 45 டிகிரிகள் இப்படியோ இல்லை இந்த பக்கமோ ஏதோ ஒரு பக்கம், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஃபேஸில் என்ட்ரி ஆகி இந்த ஜென்ரேட்டரில் எக்ஸிட் ஆகுது. ஸோ ஃபேஸில் என்ட்ரி ஆகும்போது கட்டிங் பிளேன் வந்து ஃபேஸில் என்ட்ரி ஆகும்போது, டாப் ஃபேஸில் என்ட்ரி ஆகும்போது 2 கட்டிங் பாயிண்ட் கிடைக்குங்க. அப்புறம் இந்த ஜென்ரேட்டரில் 2 கட்டிங் பாயிண்ட், இந்த ஜென்ரேட்டரில் 2 கட்டிங் பாயிண்ட். இது எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஜென்ரேட்டர் தான். அப்போது 2 + 2 + 2 + 1, அப்போ மொத்தம் எத்தனை கட்டிங் பாயிண்ட்டு? 7 கட்டிங் பாயிண்ட். 7 கட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஸோ 1', 2', 3', 4', பேக் சைடில் 5, 6, 7 மார்க் பண்ணிடுச்சு. தென் போர்ஷன் ரிமைனிங் டார்க்கன் பண்ணுங்கள். போர்ஷன் ரிமூவோட லைட்டாக விட்டுருங்க. இப்போ இந்த 1 and 7 மட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே போதும். ஏன்னா மீதி பாயிண்ட்லாம் அந்த ஜென்ரேட்டர் மேலே உட்காந்துட்ருக்கோம். ஸோ 2, 3, 4, 5, 6லாம் அந்தந்த பாயிண்ட்ஸே தான். அதே 2, 3, 4, 5, 6ம். இப்போ 1 and 7 மட்டும் இங்கேருந்து ப்ரொஜெக்டர் வரைஞ்சிங்கன்னா இப்போது 1 இங்கே கிடைக்கும் டாப் ஃபேஸில், 7 இங்கே கிடைக்கும். இப்போது இந்த போர்ஷன் மட்டும் தான் ஹேட்ச் பண்ணோம். இந்த போர்ஷன் வந்து நாட் அஃபெக்டட் பை தி கட்டிங் பிளேன். அப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் ஹேட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது செக்ஷனல் டாப் வியூ அப்பேரண்ட் செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போது ட்ரூ ஷேப் போகலாம். ட்ரூ ஷேப்புக்கு வந்து மினிட்டர் ஸ்கேலை இந்த கட்டிங் பிளேன் லைனில் அலைன் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே மூவ் பண்ணி ஒரு நியூ X1 Y1 ரெஃபரன்ஸ் லைன் parallel to this வரைஞ்சிருக்கேன். இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு இந்த 1' ஒரு லைன் perpendicular to X1 Y1, அது ப்ரொஜெக்டார்னு பேர், வரைஞ்சிட்டிங்க. இப்போது இந்த ப்ரொஜெக்டார்ன்றது X1 Y1 பர்பெண்டிகுலர் ஆகும். இந்த 1ஓட டிஸ்டன்ஸ் எடுங்க. இந்த XYலேருந்து இந்த 1ஓட டிஸ்டன்ஸை எடுத்து அதை இங்கே செட் பண்ணுங்கள். அப்போ 1, 1 கிடைச்சிடும். இதே ப்ரொசீஜர் தான் மற்ற எல்லா பாயிண்ட்ஸும். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இந்த 1 and 7 மட்டும் தான் ஸ்கேலால் ஜாயின் பண்ணணும். மற்றதெல்லாம் ஃப்ரீ ஹேண்டில் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணி ஹேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். நன்றி.